அமெரிக்காவிலிருந்து அதிர்ச்சிகர செய்தி வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னா, அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா ஒண்ணு தாக்கல் செய்ய போறாங்க. அந்த மசோதா ரஷ்யாவை டார்கெட் பண்றாங்க. அதாவது ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்கள் மீது 500% வரி விதிப்பது. அது மட்டும் இல்ல, டைரக்டா ரஷ்யாவை டார்கெட் பண்ணாம, ரஷ்யா கிட்ட இருந்து யாரெல்லாம் எண்ணெய் வாங்குறாங்களோ, கச்சா எண்ணெய், அவங்க நாட்டுல இருந்து வரக்கூடிய பொருளுக்கும் சேர்த்து இந்த மசோதா 500% வரி விதிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்ப எந்த நாடுகள்லாம் பாதிக்கப்படும்? ரஷ்யா நேரடியாக பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட நெருங்கிய வர்த்தக தொடர்புல இருக்கக்கூடிய சைனா, இந்தியா மற்றும் பிரேசில் பாதிக்கப்படும். ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுல சைனா நம்பர் 1 இருக்காங்க. நாம இந்தியா நம்பர் 2 இருக்கும். இதன் காரணமா தான் அமெரிக்கா இந்தியா மீது 50% வரி விதிச்சிருக்காங்க. அந்த 50%த்துல 25% ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க கச்சா எண்ணெய் வாங்குறீங்க. உங்களுடைய காசுல தான் உக்ரைன்ல ரஷ்யா போர் செய்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றச்சாட்டை முன்வைத்து இந்தியா மீது மொத்தம் 50% வரி போட்டிருக்காங்க. ஆனா இதை 10 மடங்கு உயர்த்தி 500% வரை வரி போடக்கூடிய மசோதா நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றால் இந்த நடவடிக்கையில் அமெரிக்க அரசு இறங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மசோதா மீதான வாக்கெடுப்பு அடுத்த வாரம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்து 4 ஆண்டுகள் ஆகவிருக்கின்றன. ட்ரம்ப்பும் எவ்வளவோ முயற்சி செய்தார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக கொண்டு வந்து நொபேல் பரிசை வாங்கிவிட வேண்டும். அமைதிக்கான நொபேல் பரிசு அப்படின்னு சொல்லி. ஆனால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மத்தியில அமைதி உடன்பாடு ஏதும் எட்டப்படாத காரணத்தினால் ட்ரம்ப் இப்ப தன்னுடைய கோபத்தை ரஷ்யா மீது காட்ட ஆரம்பித்திருக்கிறார். நேத்து கூட ரஷ்யாவுடைய கப்பல், அதாவது ஒரு எண்ணெய் கப்பல், வெனிசுவேலா நாட்டினுடைய எண்ணெய் கப்பல் என்று சொல்லப்பட்டாலும் அது ரஷ்யன் பிளாக்டு ஷிப் என்று அழைக்கிறார்கள். ரஷ்யாவோடு தொடர்புடைய கப்பல் அது. அதை பிடிச்சிருக்காங்க அமெரிக்கா. ரஷ்யா இதற்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த வாரம் நடந்த சம்பவம், வெனிசுவேலா நாட்டினுடைய அதிபரை அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தி கடத்தி சென்று விட்டார்கள். இதில் வெனிசுவேலா நாட்டை சேர்ந்த சுமார் 100 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாடு அறிவித்திருக்கிறது. பக்கத்து நாடான கியூபாவும் என்ன சொல்றாங்க, எங்க நாட்டை சேர்ந்த 32 பேரும் அதில் அடங்குவார்கள். 32 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, பாதுகாப்பு பணியில இருந்தாங்க வெனிசுவேலால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுவேலா நாட்டின் அதிபரையும் அதிபர் மனைவியையும் அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்து அமெரிக்க படைகள் கடத்தி கொண்டு அமெரிக்கா சென்று நியூயார்க் நீதிமன்றத்தில் நிறுத்துகின்றன. நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. தென் அமெரிக்கால மொத்தம் 12 நாடுகள் இருக்கு. அந்த 12 நாடுகள் 11 நாடுகள் அமெரிக்காவுக்கு பணிந்து விட்டது. வெனிசுவேலா மட்டும் பணியாமல் இருந்தது. வெனிசுவேலா அமெரிக்கா பக்கத்துல உள்ள நாடாக இருந்தாலும் அது ரஷ்யாவோடவும் சைனாவோடவும் நட்பு பாராட்டி வந்தது. இது ட்ரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வேண்டும் என்று ட்ரம்ப் முன்பே எச்சரித்திருந்தார். ஆனால் அவர் பதவி விலகாத காரணத்தினால் அதிரடியாக அமெரிக்க படைகள் அங்கே உள்ளே புகுந்து அவரை கடத்தி விட்டது, நியூயார்க்கு கொண்டு சென்று விட்டது. இப்படி ஏற்கனவே வரி விதித்திருந்தார் ட்ரம்ப். வெனிசுவேலா அதிபரை கடத்தி இருந்தார். ரஷ்யாவுக்கு சொந்தமான அந்த வெனிசுவேலா ரஷ்யாவுக்கு தொடர்புடைய எண்ணெய் கப்பலை பிடித்தார். இப்பொழுது அதிரடியாக 50% வரியிலிருந்து இது 500% வரை வரி விதிக்கும் மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.